வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த ஜேர்னில தான் இருக்கிறோமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு வாய்ட் அப்படிங்கிறத பத்தி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து ஏன் நான் உடனே எடுத்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க கரெக்ட்டா அந்த மெசேஜ் வந்து வருது. என்னோட தாட்ட நான் வந்து என்ன திங்க் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சும்மா அப்படியே செல் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வாய்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய் தான் வந்து நான் வந்து இருந்தேன். சரிங்களா? ஸோ, நம்ம யாருன்னு இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ட்வின் ஒரு எதுவுமே இல்லாம ஒரு ஒரு போன மாரி இருக்கும். நம்ம மிந்திலாம் வந்து இப்படிலாம் வந்து இருக்க மாட்டோமே! ட்வின் கிட்டயும் சில நேரங்கள்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதே! இந்த பயணத்திலே வந்து சில நேரங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு. சில நேரம் சோகமாவும் இருக்காது, சந்தோஷமாவும் இருக்காது. ஒரு எம்ப்டினஸ் எப்பமாவது வந்து ஃபீல் ஆகுதே ஏன்? அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இத வந்து டிப்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது உங்களுக்கு. சரிங்களா? இது நம்மளுக்கு வந்து டிப்ரஷனுக்கும் முதல்ல நம்ம டிப்ரஷன் அடைஞ்சதுக்கும், இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். அதுதான் வந்து வாய்ட். சரிங்களா? நான் இதே மாரி நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் மனதுக்குள்ளே வந்து நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்மலாம் வந்து மிந்தி எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா வந்து இருப்போம். இப்ப வந்து ம் அதாவது ஒரு எம்ப்டினஸ் மாரியும் இல்லாம, வேற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து வருதே. சரி, நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் நானு. சரிங்களா? சரி தெரிஞ்சாச்சு. இப்போ ஆமா. எல்லாமே புரிஞ்சிருச்சு எனக்கு. இத கத்துக்கிட்டேன். என்ன என்ன பண்ண போறேன் நானு? எதுக்கு? எதுக்கு இத கத்து நான் என்ன செய்ய போறேன்? தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளதான். அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மாரி ஒரு ஃபீல் அதான் வாய்ட் ஸ்ட்ரீட். அத பத்தி நம்ம சொல்ல போறேன். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நான் இப்படி இப்படி எனக்குள்ளேயே வந்து இப்படி நான் சொல்லிக்கிட்டு, இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க மெசேஜ் வந்து வாய்ட் ஸ்டேட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. உடனே தான் அந்த டாபிக் வந்து எடுத்தேன். அடுத்தது என்ன அப்படின்னா, யோகினிஸ். நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஒண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகினி அதாவது அ ஒரு யோகினி வந்து ஒரு டிஸ்டார்ட்டட் மாஸ்குலின கூட டிவைன் மாஸ்குலினா வந்து கன்வெர்ட் பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா யோகினிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிய பொறுத்தவரை நம்ம டிவைன் அப்படிங்கிறதா நீங்க வந்து நம்மளுடைய சோல், ஹாஃப் சோல் இந்த ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே மிரர் காட்டணுங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. ஆக்சுவலா யோகினிஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு டிஸ்டார்ட்டட் மாஸ்குலின் டு டிவைன் கன்வெர்ட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம் அவளுடைய உள்ள சிவத்தை வந்து அவ வந்து பேலன்ஸ் பண்ணி அது நான் அத பத்தி பேசுறேன். பேலன்ஸ் பண்ணி எடுத்து அத வந்து ஒரு டிஸ்டார்ட்டட்ட வந்து அவ வந்து மிரர் பண்ணா. ஆக்சுவலா பேசிக்கலா இது வந்து நம்ம கான்செப்ட்ல வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவேக்கனிங் ஆகி நல்ல ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து அவங்களோட மாஸ்குலின வந்து டிஸ்டார்ட்டட்ல இருந்து டிவைனா வந்து கன்வெர்ட் பண்ணுவா. இதான் நம்மளுக்குடைய ப்ராசஸ். ஒரு சில பேர் வந்து ஏன்னா ஃபெமினைன் வந்து மோஸ்ட்லி அவேக்கனிங் வந்து சீக்கிரம் நடக்கும். ஸோ அந்த ரீசனுக்காண்டி இது வந்து இப்படி இருக்கும். ஆனா அந்த மிரர் வந்து இவ யோகினிஸ் அப்படிங்கிறது யோகினிஸ் ஆயிட்டா அப்படிங்கிறதுக்காண்டி எல்லார்ட்டையும் போய் வந்து அந்த மிரர் காட்டக்கூடாது நம்ம. அந்த மிரர் காட்டி அவங்களெல்லாம் நம்ம வந்து மாத்துறோம் அப்படிங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஜேர்னியில் நம்மளுடைய பின்னுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மிரர் காட்டணும். ஸோ மத்ததுக்கு வந்து மிரர் காட்டுறதுக்கான பவுண்டரிஸ் மிரர் வந்து காட்டக்கூடாது. அந்த பவுண்டரிஸ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து கார்மிக்கா வந்து மீட் பண்ணலாம். சோல்மேட்ஸ வந்து மீட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பேசிக்கலா நீங்க அவேக்கனிங் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிவத்தை வந்து எடுக்காதவருக்கு வந்து நீங்க வந்து அத வந்து கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு மிரர் வந்து உங்கட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்கட்ட வந்து போகும். ஸோ ரொம்ப ஈகோ பேஸ்ல இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட வந்து தாக்கே பிடிக்க முடியாது, ஓடிருவாங்க. அதனால தான் வந்து பல பேர் வந்து ஓடுவாங்க நம்மள விட்டு. ஸோ அப்ப நம்மளுக்கு தெரியும் கார்மிக். சில பேர் வந்து அப்படியே எதிர்த்து வந்து அடிப்பாங்க நம்மள. ஏன் அப்படின்னா, அவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டார்ட்டடா இருக்கிற ஒரு ஒரு மாஸ்குலின் கேரக்டரா வந்து இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது இந்த புரிதல் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக
காரணத்துக்காண்டி தான் இதெல்லாம் வந்து கடவுள் காட்டுது. ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க எல்லாத்தையும் போய் மிரர் காட்டவே கூடாது. அந்த பவுண்டரிஸை வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ண தெரிஞ்சிருக்கும். நம்ம வேலை நம்மளுடைய மேஸ்குலினுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து மிரர் காட்டணும். அதுக்காண்டி தான் இந்த ஜேர்னிக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா நம்மளை பியூரிஃபை ஆக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். சோ இது நான் வந்து மிரர் காட்டுறதுக்கு எனக்கு வந்து இருக்குங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் போய் வந்து நம்ம வந்து மிரர் காட்டி எல்லாத்தையும் திருத்த வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. நம்மளுடைய மேஸ்குலின் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து, அதுவும் நம்மளுடைய மேஸ்குலின் ரொம்ப அக்யூரேட்டா நம்மளால மிரர் பண்ண முடியும். சரிங்களா? மற்றவங்களோட மிரர் பண்றதோட நம்மளுடைய மேஸ்குலினை வந்து மிரர் காட்டி அவங்கள டிஸ்டார்டட் டு டிவைனா மாத்துறது கூடியது வந்து நம்மளால ரொம்ப லெவல் வந்து முடியும். ஸோ ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப்ல இருக்கிறவ வந்து எப்படி வந்து யோகினியா மாறலாமா? யோகினியா மாறுனா அவ எப்படி வந்து டிஸ்டார்டட் மேஸ்குலினை வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த யோகினியா மாறிட்டு அவ வந்து எப்படி வந்து டிஸ்டார்டட் மேஸ்குலினை வந்து டிவைன் மேஸ்குலினை வந்து கன்வெர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக் தான். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஒரு மனிதனை வந்து, அதாவது மேஸ்குலினை வந்து கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு, அப்படி பண்ணக்கூடாது. வச்சுட்டீங்களா? அப்படி அது வந்து ரொம்ப தப்பு. என்ன பொறுத்தவரை இது வந்து அது எனக்கு அதுக்குள்ள போய் டீப்பா நான் வந்து எனக்கு பிடிக்காத டாபிக்கை வந்து நான் வந்து ரொம்ப லெவல் வந்து உள்ள போக மாட்டேன். எனக்கு சரியா படாத டாபிக்கை வந்து நான் வந்து ரொம்ப லெவல் வந்து அலச மாட்டேன். எனக்கு எது கரெக்டோ, என்னோட ஜேர்னில வந்து எது வருதோ. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒருத்தங்களை வந்து ஒரு வசியம் பண்றது, இல்ல அவங்களே மாதிரி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம சைடு வந்து இழுக்கிறது, எனக்கு வந்து இது வந்து இந்த ஜேர்னிக்கு வர முன்னாடி எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகம் பார்த்துட்டு நம்ம வந்து போகும்போது சில பேர் வந்து, நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரியில்லை, ஸோ நீங்க வந்து உங்களுக்குள்ளே அவளை வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும், அதுக்கு வந்து நீங்க வந்து இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி இது ஒரு வகையான, இது எப்படி அப்படின்னா ஆன்மீகத்தில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். சரிங்களா? நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து இப்ப பேர் சொல்றோம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷனா என்ன, உனக்கு பிடிச்சதை அப்போ உனக்கு வந்து ஒருத்தனை வந்து பிடிக்குது, உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல வந்து லவ்வரா இருக்கலாம், பிடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆன்மீக வழியில போறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு வசியம் பண்ணி இது பண்ணி அவங்கள வந்து இழுக்கணும். எனக்கு இது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்காது. எனக்கு அது ஏன் அப்படின்னா, ஒரு அன்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ஊற்று எடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றதோ, இல்ல அவங்கள மயக்கி ஒரு வழிக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர்றதோ, நம்மளுக்குள்ள வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதோ, அதெல்லாம் வந்து பிடிக்காது. லவ் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எழணும். இது வந்து எனக்கு இப்பவும் கிடையாது. எனக்கு முதல்ல இருந்தே இந்த கான்செப்ட் வந்து, ஸோ நான் இந்த இதுவே வந்து நான் வந்து டோட்டலாவே நான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பிடிக்காது அப்படிங்கிறதுனால இல்லை அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி போகாதீங்கன்னு வேணா நான் அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு லவ் வந்து கிடையாது. ஒருத்தங்களை வந்து, அதனால நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருப்பேன். யாரோ கேட்டாங்க வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒருத்தங்களை வசியம் பண்ணி ஒருத்தங்களை மயக்கி உங்ககிட்ட வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? அப்படி என்ன எனக்கு புரியல, எனக்கு பிடிக்காது அது. சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம டாபிக் போலாம். ஏன் வந்து இந்த இந்த பயணம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் இல்லாத ஒரு விதமான ஈர்ப்பு வந்து அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து தெரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 30 இயர்ஸ் நீங்க வந்து வாழ்ந்திருப்பீங்க. 30 இயர்ஸ் வந்து வாழும் போது இருக்கிற உணர்வுக்கும் இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கிடைக்கிற உணர்வுக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும். ஏன்னா உங்க லைஃப் டைம்ல நீங்க 30 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், எவ்வளவு வயசாக இருந்தாலும் அவ்வளவு காலங்கள் இந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியான ஒரு ஈர்ப்பை வந்து நீங்க யார்கிட்டயுமே நீங்க வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைனா வந்து இருக்கும். இது வந்து நீங்க வந்து என்ன நடக்குது உங்களுக்குள்ள, ஏன் நம்ம அதாவது உங்களை வந்து உடைக்கும். நீங்க நான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வச்சிருப்பீங்க. அந்த நானை வந்து ஃபர்ஸ்ட் உடைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் இப்படித்தான்,
நான் இதை நான் என் லைஃப் டைமில் நான் வந்து ரொம்ப நல்லவள், இதெல்லாம் வந்து நான் வந்து செய்ய மாட்டேன், நான் இப்படியான கேரக்டர் கிடையாது அப்படிங்கிற ஒரு நான் அப்படிங்கிறதே ஒண்ணு போட்டு நீங்க வந்து வச்சுப்பீங்க. வந்தோடனே அதை தான் உடைக்கும். எப்படி உடைக்கும் அப்படின்னா, அந்த உணர்வு ரீதியா வந்து உடைக்கும். அப்பவே வந்து என்னன்னா நீங்க வந்து துடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி துடிப்பீங்க அப்படின்னா, இல்லையே நான் இப்படி இல்லவே இல்லையே, நானா நானா நான் சொல்லி முடிச்சிடும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் இது. உங்களை நீங்களே என்ன நான் அப்படிங்கிற கட்டமைச்சிருக்கீங்களோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கும். இதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். மிகப்பெரிய ப்ராசஸா வந்து அது வந்து நடக்கும். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா ஒரு டிஎன்ஏக்குள்ள நீங்க வந்து ஒரு கோட் போட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு வச்சீங்கன்னா அதை வந்து உடைக்கும். அது கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. நீ வந்து உலக வாழ்க்கை நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம வெளியில உள்ள வாழ்க்கையை தான் நம்ம வந்து பார்த்து வந்து வாழ்ந்திருப்போம். மெட்டீரியல் லைஃப், உலகத்துக்கான இது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்கள் இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. ஆன்மீக ரீதியா வந்து இது வந்து ஆன்மீகத்திலும் இதை வந்து சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. அதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகம் அது. அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் நம்மளை வந்து கூட்டிட்டு போகும். அது வந்து எப்படி ஏன் அது வந்து வலிக்குது அப்படின்னா அதுதான் நம்ம கட்டமைச்சு வச்சிருப்போம். அப்படி நம்மளே வந்து வச்சிருப்போம். ஸோ அது வந்து நம்ம பயத்துல இருப்போம். ஸோ அந்த பயத்தை வந்து உடைக்கும். நான் சொன்னதான் செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணியிருப்போம். அதை வந்து உடைக்கும். நிறைய கர்மாஸ் இருக்கும். அந்த கர்மாவை எடுக்கிறதுக்கே பயந்துட்டு போய் கிடப்போம். அதை எடுத்து காட்டி அதை கிளியர் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மள. அதை விட கொடுமை என்னதான் இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வலி ஒரு பக்கம் இருந்தாலும் அன்கண்டிஷனல் லவ்வும் ஒரு வந்து வந்துகிட்டு இருக்கும். நம்ம பார்க்காத ஒரு காதல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு 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 இது வந்து வரும். ஸோ பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து நீங்க முத எப்படி வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து இப்படி எதையாவது ஒண்ணு பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்படி பேன்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கெல்லாம் நான் ரொம்ப நாள் இப்படியே தான் வேடிக்கை பார்ப்பேங்க. என்ன 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 ஒண்ணுமே தெரியாது. என்னதான் நடக்குது நம்மளை சுத்தி அப்படிங்கிறதே வந்து தெரியாம வந்து நிறைய இருக்கும். கண்டவனா வந்து ட்ரிகர் பண்ணுவான். அப்புறம் இந்த அதாவது மனம் வச்சே வந்து வைரமுத்து வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். அதாவது காத்து இருந்தால் எதிர்பார்த்து இருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம் அடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது சொர்க்கமா நரகம். அதெல்லாம் பாட்டு கேட்டு ஒரு மனதளவுல வந்து நம்ம வந்து ரசிச்சு உருகி உருகி பாடிருப்போம். அதான் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு அருமையான பாடல். எனக்கு நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அந்த பாட்டை. ரொம்ப வாட்டி நான் வந்து கேட்பேன் வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பேசிக்கலா என்னன்னா ஒரு இதயத்துல இருந்தோ நம்ம ஒரு மனம் ரீதியா வந்து அந்த பாட்டை வந்து ரசிக்கும் போது அது வந்து ஒரு விதமான ஒரு உணர்வா வரும். இது சோல் லெவல்ல போய் டச் பண்ணும். இந்த பாடல்கள்லாம் நம்மளே ஏற்கனவே உருகிதான் சில பாடல்களை வந்து கேட்டு வச்சிருப்போம். ரொம்ப நம்மளுக்குன்னு சில நிறைய பிடித்தமான பாடல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வரும்போது அதுவும் கூட சில பேர் சொல்லுவாங்க அதோட அர்த்தம் வந்து புரியும். ஸோ அர்த்தம் புரிஞ்சு அது பண்றது ஒண்ணு. அதுக்கும் தாண்டி என்ன வரும், சோல்ல போய் டச் பண்ணுவாங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஐயோ எல்லாருமே நம்மளை பாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு பயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பயம் வந்து நம்ம சுத்தி வந்து எல்லாரும் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளே நினைச்சிருப்போம் நம்ம நான் உடையது இல்லை. நம்ம நான் வந்து உடைய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நம்மளை பாக்குறாங்களோ எல்லாரும் நம்மளை பாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கிரியேட் ஆகும். நம்ம என்னமோ நம்ம தப்பு பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கிறது தான். சரிங்களா? நம்ம ஏதோ தப்பு பண்ற மாதிரி, ஏதோ ஒரு கில்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி, நான் உத்தமன்கிறதே இது வந்து உடைக்குதே அப்படிங்கிறதெல்லாம் வரும்போதுதான் நம்மளுக்கு பலவிதமான இன்னல்கள் வந்து உருவாக்கும். இப்படியெல்லாம் ஒரு அபரிவிதமான சிம்டம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில தான். அதாவது நீங்க பார்க்காத, நீங்க எடுக்காத சிம்டம்ஸ் வந்ததுன்னா இதுதான். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லிப்பீங்க, இல்ல நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்ப பிரபஞ்சம் வந்து என்ன நீ அப்படி இல்லைங்க ஏற்றுக்கொள்ளனா அடி சாம் ஐயா ஒழுங்க. அது வந்து நீங்க அதாவது
பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியும் எல்லாமே. நம்ம வந்து சும்மா நான் திருந்திட்டேன்பா, நான் ஏற்றுக்கிறேன் கிடையாது. ஆத்மார்த்தமாக நீ ஏற்றுக்கொள்ற வரைக்கும் உன்னை வந்து விடவே விடாது. அதுக்கு தெரியும். எல்லாமே எனர்ஜி தான் போகும். சரிங்களா? ஸோ எனர்ஜி வந்து போகும். நம்ம என்னமோ ரொம்ப நடிக்கிற மாதிரி, ரொம்ப நல்லவ மாதிரி நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு வாயால சொல்லுவோம். அங்கே உள்ள அந்த அது இப்படி சின்னது இருந்தாலும் போட்டு உடைச்சிரும். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா வந்து சொல்லிடுவோம். ஆனா நீ ஏற்றுக்கொள்றியா அப்படிங்கிறதுக்கே பல எக்ஸாம்பிள் வரும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு சும்மா எடுத்துக்கோங்களேன், ஒரு டின்னுக்கு வந்து ஒரு பிம்பம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். நம்ம இங்க உள்ள வந்து என்னன்னா அப்படி மல்லு கட்டிட்டோம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு தக்கன ஏதாவது சிக்னல்ஸ் கொடுத்து நம்மளுக்கு அந்த ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை எடுக்கிற வரைக்கும் அடி கொடுக்கும். சரிங்களா? அப்போ நம்ம சொல்லுவோம், வெளியில சொல்லுவோம், நான் தான் ஏற்றுக்கிட்டேன் இருக்கோம், சரி சண்டை வர போடுறது உட்காந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, நான் தான் சரின்ட்டேன். என்ன சரின்னு நீனு? அது அது இறை கேட்கும், என்ன சரிங்க நீ பெரிய ஆளா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் கம்முன்னு உட்காந்துருப்போம். அதெல்லாம் வந்து போகும். எல்லாமே வந்து உடைச்சு வந்து சுக்குநூறா ஆக்கும். இப்போ செப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நார்மலா காதல்ல செப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா வலி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே பல தடவை வந்து யோசிப்பேன் நானு. இவ்வளோ வந்து அழுறமே, இவ்வளோ வந்து வழியில அனுபவிக்கும், அப்புறமா அசராம இருக்கமே, எப்படி நம்மளால முடியுது இது? எதுவுமே நம்மள செய்ய மாட்டேங்க அப்படின்னா, இதெல்லாமே சோல் உருக்கம் தான் வந்து நடக்கும். சோல் வந்து உருக்கம் தான் உள்ள இருந்து தான் வந்து ப்ராசஸ் நடக்கிறதுனால வெளியில வந்து வித்தியாசமா அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம செப்பரேஷன்ஸ் டைம்ல அப்படின்னா இருக்கும்போது என்னன்னா, சாதாரணமா லவ் பிரேக்கப்னா வந்து என்ன பண்ணுவாங்க, தாடி வச்சுட்டு அப்படி சுத்திட்டு அப்படியே வந்து அவங்க அதுலயே என்னமோ வேற ஏதாவது இது பண்ணிட்டு அது வேற மாதிரி வெளியில வந்து கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. இந்த செப்பரேஷன் ஸ்பேஸ்ல லைஃபே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ உன்னுடைய அதான் நான் சொல்றேன், ஓல்டு ஐடென்டிட்டி ஃபுல்லுமே டிசால்வ் ஆகும். நீ நினைச்சிருக்கிற நம்மளுக்குள்ள வந்து காலகாலமாக பதிஞ்சு வச்சிருக்கிற ஐடென்டிட்டி எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஈகோ வந்து உடையும். அப்போ வந்து அப்புறம் தான் வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அப்ப எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி சொல்லி நம்ம வச்சிருப்போம்ல, அப்ப எல்லாமே உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்ல நான் வச்சது தப்பு, நான் யார் அப்படிங்கிற ஆழமான தேடல்களை வந்து போகும். அந்த டைம்ல தான் உங்களை நீங்களே வந்து உணர ஆரம்பிப்பீங்க நீங்க. ஸோ உணரும் போது தான் அதுக்கப்புறம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஸ்பிரிச்சுவல்குள்ள போவீங்க நீங்க. அது வரைக்குமே நீங்க எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்பிரிச்சுவல்குள்ள போவீங்க. அப்புறம் நிறைய கத்துப்பீங்க. நிறைய சம்மந்தமே இல்லாம தெரிய வரும். எப்படி இதெல்லாம் வந்து தெரிய வருதுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நார்மல் லைஃப்ல வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அது வரைக்கும் நீங்க வந்து எனக்கு அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது ஒரு டைம்ல வந்து இந்த மணியோ, இந்த கரியரோ, இந்த ஸ்டேட்டஸோ எனக்கு வந்து எதுவுமே முக்கியம் கிடையாது. இதெல்லாமே வந்து என்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. எனக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவுதான் பதவியில் இருந்தாலும் சரி, எனக்கு நான் வந்து என்னோட கரியர் எவ்வளவுதான் நான் வந்து பெரிய ஒசரத்தில் நான் வந்து இருந்தாலும் சரி, எனக்கு வந்து இது ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் வந்து என்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தெரிஞ்ச உடனே என்ன பர்பஸ்? அப்பதான் என்ன பர்பஸ், எதுக்காண்டி நான் வந்திருக்கிறேன், என்ன அப்படிங்கிற தேடல் வந்து உருவாகும் உங்களுக்கு. அப்ப நம்ம யாரு, எதற்காக இங்க வந்திருக்கிறோம், ஏதாவது மிஷன்ஸ் ஒர்க் இருக்குதா, அதாவது இருக்கா, நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற தேடல் வந்து உருவாகும். லவ் வந்து அன்கண்டிஷனா போகும். முந்தி அம்மா எப்படி அப்படின்னா, என்னோட இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அவங்க வந்து உயரணும் அப்படிங்கிறதே நம்மள மாதிரி டீப்பா வந்து யாருமே ஆத்மா ரீதியா வந்து யாருமே வந்து அதை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சுயநலமா வந்து நிற்பாங்க. பட் நம்ம பயணத்தில் நம்ம டிஎம் கிட்டயோ இல்ல நம்மளுடைய டிஎம் வந்து நம்ம கிட்டயோ வந்து ஒரு துளி அளவு கூட சுயநலம் வந்து அதுல வந்து இருக்கவே இருக்காது. இந்த லவ் வந்து ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா இப்ப சோல்மேட்டுக்கிட்டே நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க, இல்ல அவங்களும் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரு கட்டம் வந்து அவங்க கிட்ட வரும்போது அவங்க வந்து எதுல வந்து நிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவங்க செஞ்ச உதவியை தான் வந்து தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்மளோட ஹேபிட்ஸ் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எல்லாமே. என்ன என்ன இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு பெயின் நம்மளுக்குள்ள வந்து உருவாக்கும். சரிங்களா? ஓ அப்போ இந்த தேவைக்காண்டி தான் நீங்கள் வந்து இந்த உதவியை வந்து நீங்க வந்து செஞ்சிருக்கிறீங்க. இந்த தேவை இல்லை அப்படின்னா நீங்க இதை செஞ்சிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய இது நம்ம கொடுத்த அந்த லவ்வை நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம வந்து அன்கண்டிஷனல் லவ்வை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் அந்த அந்த இதை பயணத்தின்படி நம்ம வந்து போயிட்டு இருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வலிக்கும். ஏன்னா கொடுத்து கொடுத்து நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டா வந்து பேசும்போது அது வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆனா நம்மளே வந்து அப்ப நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பரவாயில்ல, நம்ம இவ்வளவுத்துக்கு நான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அன்கண்டிஷனல் லவ்வை வந்து எவ்வளவு அழகா வந்து நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ அப்ப நம்ம யாருங்கிறது நம்மளுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அவங்க அதுக்கு வந்து ஒரு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்யறது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு படும். என்னதான் இருந்தாலும் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறதுல அவங்க வந்து நிச்சயமாக வந்து தோத்துதான் போவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அது ஒரு டைம் எதனாலுமே நம்ம வந்து இழந்திருக்கலாம். டைம் ஏதோ ஒரு சின்ன லவ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஸோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்சிருப்போம். எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் வந்து செஞ்சிருப்போம். பட் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து எப்படி வந்து நிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இதை செஞ்சேன்ல, ஸோ இந்த இது எனக்கு வேணும் அப்படிங் இதுக்காண்டிதான் நான் செஞ்சேன், வேணும் அப்படிங்க இதுக்காக தான் நான் செஞ்சேங்கிறத இறை உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த இடத்தில் அவங்க வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறதுல ஃபெயில் ஆயிருவாங்க. நம்ம வந்து பாஸ் ஆயிருவோம். இதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ்வுக்கான உச்சபட்சம். ஸோ மனிதர்களுக்கு வந்து இது வந்து தெரியாம இருக்காம பிரபஞ்சம் இறைக்கு தெரியும். ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ்வை நீங்க எடுத்துட்டாலே அது ஃபுல்ஃபில்லா நீங்க வந்து என்னைக்கு வந்து நீங்க வந்து எடுத்துட்டீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த பயணத்தின் நோக்கமே அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுக்கறது தான். ஒரு என்னைக்கு வந்து ஒரு ப்ராசஸ்ல வந்து ஒரு சிறு துளி அளவு கூட அவங்ககிட்ட இருந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்க செஞ்சிருந்தீங்க, அவங்க உங்ககிட்ட இருந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து இறை வந்து கொடுக்கும். வேற யாருமே உங்களுக்கு வந்து தர வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களை அவ்வளவு ஸ்பெஷலா உருவாக்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு தெரியாது, இறைக்கு தெரியும். இவ அன்கண்டிஷனல் லவ் 100% வந்து எடுத்திருக்கிறா. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லவ் அப்படிங்கிறதான். சரிங்களா? அந்த லவ் வந்து நம்ம சாதாரணமா இவ்வளவு நாள் வந்து அந்த காதல் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தமே வந்து நம்ம வந்து வேற மாதிரியே வந்து வெளியில எல்லாம் புகட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஜேர்னிக்கு வரப்போதான் இதோட முழு அர்த்தங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ முழு அர்த்தங்கள் வந்து தெரிய வரும்போது என்ன அப்படின்னா இந்த அன்கண்டிஷனல் லவ்ல என்னைக்கு வந்து நீங்கள் 100% தேறுதீங்களோ அன்னைக்கு வந்து அந்த அந்த லவ் அப்படிங்கிறது பவரை வந்து நீங்க உங்களுக்கு இறை வந்து உணர வைக்கும். இதுதான் இதோட பியூட்டியே இருக்கும். அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து என்னன்னாலும் பேர் வச்சுக்கலாம். கருணை, காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்மளோடது வந்து அன்கண்டிஷனல் லவ்வா வந்து இருக்கும். ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறதுக்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து எங்க இருந்தனாலும் உங்களுக்கு வந்து இறை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா அதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல இந்த அன்கண்டிஷனல் லவ் எடுக்கிறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. சரிங்களா? அதுக்கு பல லெசன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கும். மனம் வந்து ஒரு துளி கூட இது பண்ணக்கூடாது. அதுக்கான பிரதிபலனை வந்து எதிர்பார்த்திருக்கவே கூடாது. ஸோ அது இருந்தாதான் வந்து உங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் லவ்ல நீங்க வந்து சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து சின்ன சின்ன இது வரும். லன்னர் சேசர் டைனமிக் வரும், டார்க் நைட் ஆஃப் சோல் வரும். நம்மளே வந்து சுத்திகரிச்சிருக்கிறோம். ஸோ இப்படி பல இது வந்து இந்த ஜேர்னில வந்து நடக்கும். ஈகோ டெத்து. ஆமா, அவ்வளவுதான். அதாவது ஃபர்ஸ்ட் பெயின், பியூரிஃபிகேஷன், அப்புறம் நிம்மதி, அப்புறம் பர்பஸ்காண்டி எதுக்கு வந்திருக்கீங்க, அதான் நீ யாருங்கிறது தெரிய வரும். எதுக்காண்டி பிறந்த அப்படிங்கிறது தெரிய வரும். உன்னை பத்தி உங்களுக்கு தெரிய வருங்க. அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு
ஏன்னா மிரர் பண்றதுனால உள்ளுக்குள்ள உள்ளதே நம்மளுக்கு வந்து கண்ணாடி போல காட்டுறதுக்கு ஒரு மனிதர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து எளிதா வந்து கிடைக்குது. வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. ஸோ இதுவே நான் 3 டாபிக் பேசணும்னு அடுத்தடுத்ததுல பேசுறேன். 25 நிமிஷம் ஆச்சு. ஓகே பை. அடுத்த டாபிக் பேசுறேன்.